இருந்தாங்க. ஃபைனலாக 400 எடுத்துக்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350, 370, 380 இது மாதிரி ரேட்டுக்கு தாங்க இந்த வாரம் கொடுத்தாங்க. ஏன்னா கோழியோட விலை வரத்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க. பாருங்கள், கன்னி வடை, கருப்பு வடையாகவே எல்லாம் இருக்குது. இந்த வாரம் நைட்டு எல்லாம் நம்ம சந்தையில் மழை பெஞ்சிருந்துச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 7:30 வரைக்குமே தூரல் தான் போட்டு இருந்துச்சுங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வர கோழி எல்லாமே நனைஞ்சு தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமும் நிறையா கம்மியாக தாங்க இருந்துச்சு. இப்போ எப்படின்னா நல்லா மழை பெய்யறதுனால கோழி வாங்குறதுக்கு நிறையா நண்பர்கள் வரல. மழையில் பேஞ்சிருக்கு, சந்தை கூடுதல் என்னமா தெரியல அப்படிங்கிற காரணத்தினாலே நிறையா நண்பர்கள் நம்ம சந்தைக்கு கோழி எடுக்கிறதுக்காக வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி தேக்கமும் அதிகமாக இருந்துச்சு, விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேவலுங்க. சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 போயிட்டு இருந்துச்சுங்க. நான் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் நாட்டு கோழி தாங்க. இதெல்லாம் கிராஸ் கோழியில் கோழியெல்லாம் இப்படி இதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. எல்லாம் மழையில் நினைஞ்சிருச்சுங்க. ஏன்னா மழை வந்து நைட்டு பூரா மேய்ஞ்சிருச்சு. அதனால் வியாபாரமே சுத்தமாக கெட்டு போச்சுங்க. ஏன்னா மக்களை கூட்டமே அதிகமாக வரல. அதனால் ரேட்டு கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சேவலோட வரத்து, கோழியோட வரத்துலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள், இல்லை கோழி பர்பஸ்க்காக வேணுங்கிற நண்பர்கள், கோழி வாங்கி விற்கிறவனுங்க, இது மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் நம்ம கொங்கோனாவரம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி சேவல் கோழி எல்லாம் இது எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடை சேவலுங்க, பெரிய சேவல். இதெல்லாம் எப்படி இது இவ்வளோ பெரிய சேவல் கறிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவலுங்க. சிறிய பறவை இல்லாதது, முகச்சல் இல்லாதது, இது மாதிரி இருக்கிற சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் எடைக்காக கறிக்காகவே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 550, 600 வரைக்கும் போகுதுங்க. ஏன்னா 4 கிலோ 5 கிலோ சைஸில் இதெல்லாம் சேவல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரை போட்டு நல்லா தீவனம் கொடுத்து வச்சுருக்கிற சேவல். நம்ம கறிக்காக இதெல்லாம் வளர்த்துறது இல்லை, இது விளையாட்டுக்காக வளர்த்துறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோ 4 கிலோ சைஸில் சேவலுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 600 வரைக்கும் கூட போகுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 650, 620, 630 வரைக்கும் தான் போயிருக்குதுங்க. பெரிய சேவலை சொல்கிறேங்க. நார்மல் சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 500ரூவாங்க. சேவலாக இருந்துக்கிட்டால் 500 எடுத்துக்கிறாங்க. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் இருக்கிற ரகம் எல்லாமே வந்து பாருங்கள், மயில், வள்ளுவரில் இருக்குது, பூதியில் இருக்குதுங்க, காகத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்கிற மாதிரி பெரியவடை சேவலை தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறிய பரவலாத சேவலுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ, 4.5 கிலோ, 400, 3, 800 இது மாதிரி